வாய்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹை. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சூப்பரான எக்ஸைட்டிங்கான நியூஸை தொடர்ந்து பார்க்க முடியும். உங்களுக்கு அதிகாலையில சீக்கிரம் எழுந்திருக்கணுமா? அப்ப இந்த அதிசய மூலிகையை தினமும் எடுத்துக்கோங்க. அதிசய மூலிகையா அது என்ன அப்படிங்கறதையும், காலையில சீக்கிரமா எழுந்திருக்க என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத வள்ளலார் ஒரு 8 வழிமுறைகள்ல சொல்லியிருக்காரு. என்னென்ன சொல்லியிருக்காருங்கிறத வரிசையா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுல முதலாவதா உணவு சமைக்கும் முறை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதுல குறிப்பா சாதத்தை வடிச்சுதான் சாப்பிடணும். குக்கர்ல வச்ச சாதத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. சாப்பாட்டுல அதிகமா மிளகு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க முடியும். காலையில சீக்கிரம் எழுந்திருக்க முடியும்னு சொல்றாங்க. இரண்டாவதா மதியம் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் போது இடதுபுறமா படுக்கணும். ஒரு கழிச்சு படுக்கணும், ஆனா தூங்கக்கூடாது. மூன்றாவதா தாகத்திற்கு குடிக்கிற தண்ணீர் வெந்நீரா மட்டும்தான் இருக்கணும். அதுவும் மிதமான சூட்ல இருக்கணும். சுக்கு குடிநீர் அருந்துவது ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க. கொதிக்க வச்ச தண்ணீராகவே இருந்தாலும் மிதமான சூட்ல குடிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி குடிக்கும் போது சுறுசுறுப்பா அதிகாலையில சீக்கிரம் எழுந்திருக்கலாம்னு சொல்றாங்க. நான்காவதா இரவு உணவு அப்படிங்கிறது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். பகல்ல எந்த அளவு சாப்பாடு எடுத்துக்கிறோமோ அதுல பாதி மட்டும் தான் எடுத்துக்கணுமாம். உஷ்ணம் தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணுமாம். குறிப்பா கத்தரிக்காய், முருங்கை, அவரைக்காய், சுண்டைக்காய் இந்த காய்கறிகளை இரவு உணவுல சேர்த்துக்கணும். இரவு உணவு 7 மணிக்கெல்லாம் சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஐந்தாவதா இரவு உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா 2 மணி நேரம் கழிச்சுதான் தூங்கணுமா. கொஞ்ச நேரம் நடை போடணும், கொஞ்ச நேரம் தியானம் பண்ணணும். படுக்கிறதுக்கு முன்னாடி தியானம் செய்யறது ரொம்பவே நல்லதாம். ஆறாவதா காலையில நம்ம எந்திரிச்ச இடத்துல இருந்தே தியானம் பண்றது ரொம்பவே நல்லது. மலஜலம் கழிச்சு வழலை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வழலை எடுக்கும் போது கபநீர், பித்தநீர் இந்த மாதிரி அசுத்தங்கள் எல்லாமே வெளியேறும் அப்படிங்கறதுனால வழலை எடுக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஏழாவதா வழலை எடுத்ததுக்கு அப்புறமா சூரிய உதயம் வர வரைக்குமே நம்ம தியானத்துல இருக்கணும். கடைசியா சொல்ல போறதுதான் இந்த அதிசய மூலிகை. இத சாப்பிடுறதுனால நமக்கு எந்த நோயும் வராது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கரிசலாங்கண்ணியை தான் அதிசய மூலிகை அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லா இடங்கள்லயும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். இதை தினமுமே எந்த வகையிலாவது நம்ம எடுக்கும் போது நம்ம உடம்புல இருக்க எல்லா அசுத்தமும் நீங்கும் அப்படின்னும், சோம்பல் இருக்காது, தூக்கம் இருக்காது, அசதி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நோய் இல்லாம ஆரோக்கியமா நீண்ட ஆயுள் வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கரிசலாங்கண்ணி மூலிகையை நம்ம தினமுமே எடுக்கும் போது நிச்சயமா அதிகாலை 3 மணிக்கெல்லாம் தூக்கம் கலைந்து எந்திரிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்துட்டு சூரணமாகவோ, கசாயமாகவோ, பால்ல காய்ச்சியோ, கீரையாகவோ இல்ல வெறும் விலையாகவோ சாப்பிடுறது உடல் தூய்மை மட்டுமில்லாமல் உள்ள தூய்மையும் கொடுக்கும் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. இதே மாதிரி கரிசலாங்கண்ணி மூலிகை பத்தியும் இதனால என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும் உடலுக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மியாவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு பயனுள்ள தகவலோட சந்திக்கிறேன்.